சில பேர் பாருங்க, வியாதி வந்தா உடனே டாக்டர்கிட்ட போவாங்க, கரெக்டா போயிடுவாங்க. போய் அவர் எழுதி கொடுக்குற மாத்திரைகள் எல்லாம் ஜாக்கிரதையா வாங்குவார்கள். ஆனால் ஒன்றை கூட போட மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அத்தனை மாத்திரையும் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டு அவர் அப்படிதாங்க எழுதி கொடுப்பாரு, எல்லாம் போட்டா உடம்பு கட்டுப்படுங்க அப்படின்னு. வீடே பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை கடை மாதிரி இருக்கும். வீடே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் மாதிரி. நிறைய வீடுகள் பாருங்க டப்பா டப்பாவா மாத்திரை இருக்கும். எதுனா பயன்படுத்தாத மாத்திரைனா இவங்க காசு போட்டு வாங்கின மாத்திரை தான். திருப்பி ஒரே மாசத்துல டாக்டர்கிட்ட போவாங்க, வலிக்குது டாக்டர்னு வாங்க. இப்படி வலிக்கும் உங்களுக்கு, நீங்க போட்டீங்களா? போடணும். போன மாசம் மாத்திரை வாங்கிட்டு போனாங்க, போன வாரம் கூட மாத்திரை வாங்கிட்டு போனாங்க. வசனம் தலையாட்டி தான் கேட்கறாங்க, நல்ல குவாலிட்டி மெடிசன் தான் கொடுக்குறோம், ஆனா ஒரு பலனுமே இல்லை. உடம்பு தேரவே மாட்டேங்குது, வாழ்க்கை தேரவே மாட்டேங்குது, குடும்பம் தேர மாட்டேங்குது. என்னன்னு கேட்டா வசனத்தை கேட்டாங்க, ஆனா அதை செய்யறதுக்கு என்ன இல்லை, உற்சாகம் இல்லை. அது அப்புறமா செய்யலாம், அது அப்புறமா பார்க்கலாம், அப்புறமா சாப்பிடலாம், எங்க ஓடிட போகுது. பொறுமையா செய்யலாம், கேட்கறதோட சரி. அதற்கப்புறமா அதை செயல்படுத்தலை அப்படின்னும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பலன் அடையாது. அந்த வார்த்தை அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறாது. பாருங்க, தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை, தேவனுடைய கிரியையின் வல்லமையை நம்ம வாழ்க்கையில அழித்து போடுற கிரியையில முதல் காரியம் என்னன்னா கீழ்ப்படியல் தான். கீழ்ப்படியாமை அழிச்சு போடுறதுக்கு வல்லமை உள்ளது அவ்வளவு வல்லமை உள்ள வார்த்தை செயலற்று போகிறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் இல்லாத சுபாவம்.